ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். திருமணத்தில் இணைக்கக்கூடாத நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரம் இல்ல பின்ன உங்களுடைய குழந்தைகள் அஸ்வினி நட்சத்திரம், உங்களுடைய பெண் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுச நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. அனுச நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருந்து அனுச நட்சத்திரம் 17வது நட்சத்திரம் வந்துடும். 17வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திராசிரம நட்சத்திரம். இந்த திருமணத்திற்கு பிறகு சந்திராசிரம தினம் எப்படி இருக்குங்கிறது வந்து எல்லா நேயர்களுக்குமே தெரியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல வந்து முன்னேற்றம் இருக்கவே இருக்காது. சந்திராசிரமம் தான் ரெண்டு பேருக்குமே. ஓகேங்களா? இவங்களுக்கு அவங்களுக்கு சிரமமா இருக்கும். பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா பையனுக்கு வந்து சந்திராசிரம நட்சத்திரம் சேர்த்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப 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 கஷ்டம். வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கவே கூடாது. அதாவது முன்னேற்றத்தை கொடுக்காது. முன்னேற்றம் என்ன, எல்லா விஷயத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருளான ஒரு வாழ்க்கை. அதாவது சந்திராசிரமம், சந்திரன் வந்து அஷ்டமம் ஆகிறது. அவங்கள அந்த நட்சத்திரக்காரங்களை பாக்குறப்ப வேற வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுல ரொம்ப ரொம்ப சங்கடங்கள் சேர்ந்துடும். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுச நட்சத்திரத்தை வந்து அந்த ஜாதகரை நாம் திருமணத்தில் இணைக்க கூடாது. அது பெண்ணா இருந்தாலும் சரிதான், பையனா இருந்தாலும் சரிதான். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிசினஸ் பண்றதுல நீங்க அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கோங்க, அனுச நட்சத்திரம் வந்து உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் வச்சுக்கோங்க. அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் லைஃபே வந்து டோட்டலா தலையில மாற ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னா டவுனை நோக்கி போக ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே இந்த கீழ்நிலையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதனால பிசினஸும் சரிதான், வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுப்பதிலும் சரிதான், மிக மிக கவனமா இருந்துக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திப்போம். நம்ம ஸ்ரீ ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க